டன் டன் டட்டா டன் டன் டான் டட்டா டன் டண்டூன் டண்டக் டன் டண்டூன் டண்டா அப்படின்னு சொல்றப்ப அப்படி சண்டையெல்லாம் ஆடிப்பேன். ஃபைட்டு டான்ஸும் பண்ணுவேன். ரஞ்சிதமே 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 ரஞ்சிதே மனதை கொஞ்சம் ரஞ்சிதமே 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 டன் டன் டா. அன்பே பரிமளா பரிமளா அன்பென்று விதை விதைத்தாய், ஆசை என்னும் பயிர் விட்டாய், இன்பம் என்று வரும்போது என்னை விட்டு போயிட்டாயே பரிமளா. காதல் என்று வளர்த்தாய், கற்பனையை செய்தாய், இன்று கண்டவர் பார்த்து என்னை கேலி செய்யும்போது என்னை பைத்தியமாக்கி விட்டாயே பரிமளா பரிமளா. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனமறியாததல்ல. இங்கே விழுந்திருக்கும் கீரல்களை மறைத்திட முயல்வது புண்ணுக்கு புணுகுதடும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிரம் தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். ஏற்றமிகு ஏதன்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுவனம் கல்கு இதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தாங்கிய ஈட்டி மாத்திரம் போதா தீரர்களே. இதோ நான் தரும் அறிவாய்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவாயுதமா மகிழத்தின் அணையா ஜோதி. சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்றி வானம்பாடிகளைப் போல் வட்டமிட காரணம் என்பது வார்த்தை அலங்காரங்கள் அல்ல, வளங்குறையா கருத்துகள், தரங்குறையா கொள்கைகள், தரணிக்கு தேவையான தங்கம் நகர் எண்ணங்கள். அழகு மொழியால் அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்கிறார்களே, அவர்களை கேட்கிறேன், அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் பேசக்கூடாது என்று தடை போட்டது கிடையாது. பேசி பார்க்கட்டும் பாவம், பேசி தோற்று போனவர்கள். அவர் திருப்பூர் வந்தார். திருப்பூர் வந்தப்ப எல்லாம் நம்மளுடைய இயக்குனர் டி ராஜேந்திர அவர்கள் வருகிறாரா, அவர்களுக்காக நாங்கள் அரட்டையரங்களை பேசுகிறனாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்கள் பேர் டிஆர், நீங்கள் வந்தது திருப்பூர், உங்களை நாங்கள் பாரு அழைச்சிருக்கிறோம் பாரு, அதுதாயே எங்கள் தியாகி குமரனோட ஊர் அப்படின்னு. தமிழா நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன். ஆமாம், அதில் பழனியப்பன் அவருடைய நிகழ்ச்சியில் தான் நான். அதாவது இதில் என்ன ஒரு அதிசயம்னா, அதில் தமிழா முதல் நிகழ்ச்சி. அந்த முதல் நிகழ்ச்சியில் முதலாவதாக அழைக்கப்பட்ட ஆள் நான். மதுபான கடை, குரங்கு பெடல், இந்த மாதிரி படம் எடுத்தவங்க தான் உங்களை எப்படி தமிழ் திரையுலகம் கைவிட்டுது, உங்களை எப்படி தெரியாமல் போச்சுன்னு தான் அவங்களும் கேட்குறாங்க. காதல்ல கண்ணில் கண்ணீரே வந்து. ஆமா, அந்த 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 நாடகத்தில் அந்த பெண்ணோட நடித்த காட்சி எனக்கு உண்மையிலேயே இன்னும் மனசை விட்டு போகல. அது மட்டும் இல்லை, அது காதலில் நான் காதலி வர்ணிப்பேன். எப்படி வர்ணிப்பேன் தெரியுங்களா? வானத்திலே உலா வரும் வண்ண நிலா, இனிய கானம் பாடும் வானம் பாடி, பேச்சிலே குரல் தென்றல், பேரின்பம் படைக்கும் பேரமுது, என் மூச்சிலே கலந்த உயிரே முல்லை மலரே, மலர் செண்டு உனை கண்டு முகர்ந்து உண்டு கழித்திட வந்துட்ட வண்டு நான், என்னை நின்றிடச் சொல்வது முறையோ, இது தகுமோ? ஆஹா, கம்பனின் கவிதையில் காணாத பேச்சு, காவிய ஏற்றினில் வராத வாய்வீச்சு, உனது பேச்சு எனக்கு எப்படி வரும் பதில் பேச்சு? மூச்சடைக்கு முத்தெடுக்க முனைந்திருப்பும் கூட
முன்னின்று உன் மோகன புன்னகை கண்டதும் கடல் காணச் செல்லாது உன்னையே தொழுது நிற்பான். காரணம் தெரியாமலா? செங்கனி இரண்டை இதழ் மீது ஆடவிட்டு அதை பருகி நெஞ்சிலே ஆவலை தூண்டிவிட்டு ஏதும் அறியாத போல் ஏழ்வி பேசுகிறாய் என்னருமை காதலியே. ஆஹாஹா, கரும்பு தின்ன கூலி கேட்பாருண்டோ, உலகில் உண்டோ? உங்கள் காதலும் அப்படித்தான், விடுங்கள் என்னை. ரம்பா ஜெயரம்பா ஊர்வசி மேனகையை கண்டேனே, தத்துவம் தரிகிணத்தம் தாம் தீம் தாம் தாம் தகட தகட தக தகட தகட தகதாம். ராஜாதி ராஜ ராஜமாத்தாண்ட ராஜகுலத்தில் விஜய ரகுநாத சேதுபதி வந்துள்ளேன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நீங்க யாருன்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஞர் நாதன் ரகுநாதன். திருப்பூரை பூர்வீகமாக கொண்ட நான் திருப்பூரில் தான் என்னுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி வாழ்க்கை எல்லாம் இருந்தது. நான் பள்ளியில் படிக்கிறப்பவே, அதாவது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவங்க மேலே ஒரு பற்று இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் தலைவருக்கு மேலே பற்று இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அவர் ஒரு விதத்தில் எனக்கு வீரத்தை கொடுத்தாரு. நடிகர் தலைவர் வந்து நடிப்பை கற்றுக் கொடுத்தாரு. அந்த வகையில் நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே என்னுடைய பள்ளி ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் பாலகுருசாமின்னு, ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த சுதந்திர தின விழாவில் மாறுவேட போட்டியெல்லாம் நடத்துவாங்க. அதில் நான் புத்தகத்தை படிக்கிறப்ப எல்லோரும் வந்து எப்படி படிப்பாங்கன்னா, அந்த புத்தகத்தை வாசிக்கிறதையே இப்போ கொடிநாள் கொண்டாடுகிறோம்னு அன்றைக்கி பாடம் இருந்தது. அதை படிக்கிறது, கொடிநாள் கொண்டாடுகிறோம், இது இந்திய எல்லையிலே அப்படின்னு படிப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணினேன், அந்த காலத்து இந்த மேடைகள் எல்லாம் கேட்டு கேட்டு பழக்கப்படுத்துறதுனால நான் கொடிநாள் கொண்டாடுகிறோம், இந்திய எல்லையிலே போராடுகின்ற வீரர்களை காக்கின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்ற எண்ணற்ற தியாகிகளுக்கு நாம் நம்மிடம் இருக்கின்ற பொற்குவியை தாரீர், பொற்காசுகளை தாரீர், அதுவும் இல்லாதவர் ஆதரவு தாரீர் என்ற வசனத்தை எங்கள் பள்ளி வகுப்பில் படித்தேன். இது கலைஞரா? ஆமாம். சரி சரி. அவர் சொன்னதை படித்தேன். அதை வந்து என்னுடைய ஆசிரியர் கேட்டுட்டு, வசனமெல்லாம் இப்படி பேசுகிற, உன்னுடைய பேச்சு உச்சரிப்பே வேறு மாதிரி இருக்கு, நீ வந்து பள்ளி நாடகத்தில் வந்து நீ மாறு வேஷ போட்டியில் கலந்துக்கன்னாரு. சரிங்க ஐயா, என்ன எனக்கு ஒன்றும் நடிப்பு தெரியாது, பேச தெரியாதுன்னு நான் இருக்கிறேன்னு. சரி, குரு இருக்கிறப்ப மானம் பயந்துக்க வேண்டியது இல்லைல்ல. ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர் தினம். ஆசிரியர்களை வந்து நம்ம தெய்வம் நினைச்சாவே அறிவிக்கண் திறந்த ஆசிரியர்கள் நமக்கு உயர்வை கொடுப்பாங்கிறது உண்மைங்கிறதுனால அவர் சொன்னதை ஏற்றுட்டு சரிண்ணா. அப்போ வரிசையில் எல்லோரும் பேர் கொடுத்தாங்க. அப்போ பேர் கொடுத்தப்ப ஆசிரியர் பேர் படிச்சுட்டு வரப்போ எல்லோரும் வீரகாண்டி கட்டபொம்மன், பாரதியார், திருப்பூர் குமரன் அப்படின்னு நிறைய பேரை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டு, அந்த காலத்தில் எல்லாமே பேசக்கூடியது. அப்புறம் ஆசிரியர் வந்து எனக்கு என்ன சொன்னார், நீ என்ன வேஷம் எடுக்கிற, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. சார், அதில் எதுவுமே இல்லை, எனக்கு பேசக்கூடிய வசனத்தில் ஒன்றும் இல்லை. சரி, நீ ஏதாச்சும் ஒரு வசனம் ஒன்று பேசுன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு அந்த பாடத்தை சொல்லித்தரேன்னு சொன்னார். அப்புறம் நான் வந்து அன்றைக்கி அந்த பராசக்தி படத்தில் பார்த்தவங்க எல்லாமே அந்த பராசக்தியில் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் தங்கை அப்படின்னு கல்யாணின்னு சொல்லுவாங்க. நான் அந்த வசனத்தை பேசலை. நான் என்ன பேசுனேன்னா, கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், ஏன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதை கண்டிப்பதற்காக. கோவில் பூசாரியை தாக்கினேன், ஏன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷம் ஆகி விடக்கூடாது என்பதை கண்டிப்பதற்காக அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு சபாஸ்டே, என்னடா எல்லாம் ஏதோன்னு சொல்லுவாங்க, நீ சமுதாய தேவையான ஒரு கருத்தை சொன்னேன், உன்னுடைய பேச்சு எல்லாமே சிறப்பாக இருக்குது, நீ ஒன்று பண்ணு, நீ வேணா அதே கலைஞருடைய நாடகத்து வசனத்தை நான் உனக்கு ஒன்று எழுதி தரேன், அப்போ பாட்டு புக்கில் விற்பாங்க அந்த காலத்தில் வசனமெல்லாம் முழுசலே, ஒன்று வாங்கி தர்றேன், நீ அதை வாங்கி கலைஞருடைய அந்த ராஜா ராணி படத்தில் வர சாக்ரட்டிஸ் வேஷத்தை எடுனாப்ல. சார் சாக்ரட்டிஸா? என்ன சார், எனக்கு அவர் அதிகமாக தெரியாதுன்னு. அவர் தத்துவ ஞானிடா, மக்களுக்கெல்லாம் அதாவது அறிவை புகட்டினவர், உன்னையே நீ எறியோன்னு அழகாக சொன்னார், சிந்திக்க கற்றுக்கொள்னு சொன்னார், அதை நான் சொல்லித்தர்றேன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நாடக மேடை எனக்கு வந்து புது அனுபவம்.
அப்போ மேடையில் போய் பேசுகிறதுக்காக நான் போயிட்டேன். முதல் முறை நான் போனோன்னே விசில் அடிச்சிட்டாங்க. நான் வந்து 2-3 வசனம் நிறைய வசனம் பேசணும். முதல்ல வந்து உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய்ன்னு பேசினேன். உடனே எனக்கு வசனம் டக்குன்னு மறந்து போச்சு. ஏன்னா மாணவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஓன்னு கற்றுனானுங்க, இதெல்லாம் பண்ணானுங்க. அதில் எனக்கு ஒரு கடைசி டைலாக் வரும். என்ன வரும்னா, எனக்கு ஒரு விஷம் கொடுத்து நான் அதை சாப்பிட்டு உயிர் இழக்கிற மாதிரி அந்த கதையில் இருக்கும். அதனால் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாயின்ட்டு அவங்கள சிரிச்சதை பார்த்துட்டு நான் விஷத்தை எறிந்து நான் மரணம் தலைவரேன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் உள்ளே வந்தோன்னே வாத்தியார் கேட்டேன், டே உன்னுடைய டைலாக் ரொம்ப அருமையாக இருக்குண்டா, தைரியமாக போய் பேசு, நீ போய் நல்லா நடிடா, உனக்கு நல்லா இருக்கும். எவன் வந்து உன்னை பார்த்து கேலி பேசினானோ அவங்களுக்கு வந்து எனக்கு தெரியும் அந்த விஷயம், நடிக்க தெரியும் அப்படின்னு நீ நடிச்சு காட்டிட்டு வா, எனக்கு செய்கிற குரு காணிக்கை அப்படின்னாரு. என்னடா இவர் நமக்கு இவ்வளோ வித்தை கற்றுக் கொடுத்தவர் சொல்கிறாரு, ஒரு மனதல் தைரியம். நடிப்பு சொல்லி கொடுத்தா அவர் தானே? ஆமாம், தைரியம். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி முன்னாடி ஒருத்தர் இருக்கான்னு நினைக்காத, நீ போய் நின்று டைலாக் ஆடினாரு. நான் போனேன். அப்பதான் அந்த வசனம் பேசுறேன். உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய், கிரேக்கத்தின் கீர்த்தி புவனமறியாதது அல்ல, இங்கே விழுந்திருக்கும் கீரல்களை மறைத்திட முயல்வது புண்ணுக்கு புணுகுதடும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிரம் தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். ஏற்றமிகு ஏதென்ஸ் நகரத்தில் எழில்மிக்க வாலிபர்களே, நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுவனம் கல்கு இதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தாங்கிய ஈட்டி மாத்திரம் போதா தீரர்களே, இதோ நான் தரும் அறிவாய்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவாயுதமா மகிழத்தின் அணையா ஜோதி. சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்றி வானம்பாடிகளைப் போல் வட்டமிட காரணம் என்பது வார்த்தை அலங்காரங்கள் அல்ல, வளங்குறையா கருத்துகள், தரங்குறையா கொள்கைகள், தரணிக்கு தேவையான தங்கம் நகர் எண்ணங்கள், அழகு மொழியால் அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்கிறார்களே, அவர்களை கேட்கிறேன், அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே, அவர்கள் பேசக்கூடாது என்று தடை போட்டது கிடையாது. பேசி பார்க்கட்டும் பாவம், பேசி தோற்று போனவர்கள் அப்படின்னு பேசுனேன். அவர் அங்கிருந்து கை காட்டினாரு. இல்ல இப்ப உண்மையிலே நானே கொஞ்ச நேரத்துல சிவாஜி கணேசன் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டீங்களே, சிவாஜி தானே? ஆமா, சிவாஜி தான், சைத்து சிவாஜி. அதை உள் வாங்கிட்டேன் நான். அவரை அதை வந்து வெளிப்படுத்துறேன். அப்புறம் சொல்றாரு, ஏய் பாதி வசனத்தோட நிறுத்தாத, இன்னும் கொஞ்சம் வசனம் இருக்குது பேசுறாரு. இன்னும் இருக்கா? இன்னும் கொஞ்சம் நல்ல வசனம் இருக்கு. அதாவது என்ன சொல்றாரு, அப்ப சொல்றேன், அப்புறம் சபையார்களே, நான் என்ன வாலிபருக்கு நான் இளைஞர்களை கெடுக்கிறேன் என்கிறார்கள். ஒரு கிழவன் எப்படி அப்ப இளைஞர்களை கெடுக்க முடியும்? நான் என்ன வாலிபருக்கு வளை வீசும் விளைமாதா, பருவ பெருந்தலைக்கும் பாவையா, மாதடம் இல்லாத மயக்குமொழி, வாலிபருக்கு வளை வீசும் மனிதரும் பெற்றாத வசீகரை சொல், அலங்கார வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவனா நான். இத்தனை பேரும் ஏதென்ஸ் நகரெங்குமே அவர்களை திருத்தும் போது என் ஒருவனால் எப்படி அப்ப அவர்களை கெடுக்க முடியும்? நான் இந்த நாட்டிலே இருப்பது ஒரு குடம் பாலுக்கு ஒரு திலைவசம் என்கிறார்கள், ஒரு துளி விஷம் என்கிறார்கள். ஆனால் இருண்ட வீட்டுக்கு ஒரு ஒளி விளக்கு என்பதை தெரிந்து கொள்ளட்டும், தெரியாதவர்கள் இனியேனும் புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். ஏன் இந்த தமிழ் சினிமாக்காரங்க உங்களை பார்க்காமே இருக்காங்க இவ்வளவு காலமா? தமிழ் சினிமாவுக்கு தேவையானது வந்து சொல்ல விரும்பல. சொல்லுங்க, என்ன இல்ல சொல்லுங்க. அதாவது இல்ல நல்ல நடிகனுக்கு தானே ஆதங்கம் தெரியும். இல்ல கண்டிப்பா, நான் வந்து நிறைய சென்னை வரைக்கும் போயிருக்கேன், இல்லை பண்ணியிருக்கேன். அது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கலைஞன், எழுத்தாளன், பேச்சாளன் இருக்கணுங்கிறத விட பலகாலம் அவங்களுக்கு கொஞ்சம் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அடிமையாவா? அடிமைன்னா அதாவது என்னன்னா, நம்மளை அவங்க வழித்தொடவே மாட்டாங்க, கூட வச்சிருப்பாங்க. எல்லா இதையும் நம்மக்கிட்ட பெற்றுக்குவாங்க. எல்லா வந்து நாம் என்ன சிந்தனையை நாம் சொல்கிறோம், நடிப்பை சொல்கிறோம், நம்மளுடைய பேச்சு சொல்கிறோம், ஆற்றல் சொல்கிறோம், எல்லாம் வியந்து பாராட்டுவாங்க, தட்டி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து யாரை வந்து சிபாரிசு அடிப்படையில் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதோ, குறிப்பாக ஏதாச்சும் வருமான அடிப்படையில் கூட இருக்கலாம், அவங்கள வந்து அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு நிகழ்வை நினச்சேன். என்ன நினச்சேன்னா, அதாவது அகம்பாவத்தினால அது சொல்லலை, அறிவு வந்து மக்களிடம் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா, அதாவது நானாக போய் தேடி தேடி சென்னையில் வந்து, அதாவது அங்கே இருக்கிற அந்த கடல் மணல்கள் என்றதை விட கருத்து மிக்க கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் பேச்சாளரையும் காத்து கிடக்கிறவங்கள ஆயிரக்கணக்கில் பார்க்கலாம். என்னை விட சிறப்பாக எழுதுறவங்களும் இருக்காங்க, என்னை விட சிறப்பாக நடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களோட அங்கே நம்ம போட்டி போட்டுட்டு காத்துட்டு இருக்க முடியாது. நாம் ஒரு பணியில் இருக்கிறோம், குடும்பத்தையும் கவனிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது கிடைக்கட்டும்னு சொல்லி நான் பலமுறை போயிட்டு வந்தேன். அதுக்கு குறிப்பாக வந்து விசு அவர்கள் வந்து அந்த அரட்டை அரங்கம்னு சன் டிவி மூலமாக அதில் நான் பேசினேன்.
அதில் வந்து உறவாங்கிறதுல ஒரு அருமையான குடும்ப பாங்கை பற்றி பேசினேன். டி ராஜேந்தர் வந்து அதே அரட்டை அரங்கத்தை விசு அவர்கள் இல்லாதப்போ அவர் நடத்தினார். அப்போ நீங்கள் வந்து நல்லா உங்களுடைய கருத்து என்னையாண்ணா என்ன சொல்கிறதுங்க? அண்ணா அதான் பார்க்க கூட டிஆர் மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு சாயல் அது முடிக்கு ஹேர் கட்டும் அப்படிதான் இருக்கு. டிஆரோட ஃபேனா நீங்க? இல்ல, அவருடைய கலை திறமையை ரசிக்கிறவன். ஏன்னா அவர் பன்முக கலைஞர். டிஆர் 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 கலை திறமை ரசிக்கிறீங்கன்னா அவரை மாதிரி பண்ணுவீங்களா? அவரை மாதிரி எல்லாம் வசனம் பேச முடியுமா? அவர் மாதிரி பேசலாம், அது பேசலாம். அது அவர் உங்களை ஈர்த்த ஏதாவது ஒரு வசனத்தை பத்தி? இல்ல அவரை நான் ஈர்த்தது, அவர் என்ன ஈர்க்கிறது கிட்ட நான் அவரை ஈர்த்ததை தான் சொல்றேன். அவர் திருப்பூர் வந்தாரு. திருப்பூர் வந்தப்ப எல்லாம் வந்து நம்மளுடைய இயக்குனர் டி ராஜேந்திர அவர்கள் வருகிறாரா, அவர்களுக்காக நாங்கள் அரட்டை அரங்கில் பேசுறேன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா உங்க பேரு டிஆரு, நீங்க வந்தது திருப்பூர், உங்களை நாங்க பாரு அழைச்சிருக்கிறோம் பாரு, அதுதாயே எங்க தியாகி குமரனோட ஊரு அப்படின்னு. அடே அடே இப்படி சொல்றீங்களேன்னாரு. நீங்க என்ன தலைப்புல பேசுறீங்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. சார் நான் உறவு தான் பேசுறேன். உறவுன்னா என்னன்னாரு. சார் உறவுன்னா உங்களுக்கு தான் தெரியுமா சார்? நான் சொல்லுட்டா? என்ன சொல்லுங்க சார்? அன்புறவு, பண்புறவு, பாசுறவு, நேசுறவு, காதல் உறவு, கற்புறவு, அம்மா உறவு, தந்தை உறவு, தாய் உறவு, அது மட்டும் இல்லாம நட்பு மட்டும் இல்லாம அறிவால இருக்கிற கலை உலகத்தில் இருந்த உங்களோட உறவு எல்லாம் எங்களுக்கு ஐயா, அதைத்தான் நாங்க ஜெயிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னா. அங்கேயும் இங்கேயும் திரும்பினாரு, கை தட்டினாரு. ரொம்ப அருமையான ஐயா, மேலும் பேசுங்கன்னு சொன்னாரு. அப்ப என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னேன். அப்படி சொல்ற குடும்பத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள்லாம் சொன்னேன். அப்படி தொடர்ந்து அந்த டி ராஜேந்தர் அப்படி அப்புறம் தமிழா நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன். ஆமாம், அதில் பழனியப்பன் அவருடைய நிகழ்ச்சியில தான் நான். அதாவது இதில் என்ன ஒரு அதிசயம்னா, அதில் தமிழா முதல் நிகழ்ச்சி. அந்த முதல் நிகழ்ச்சியில் முதலாவதாக அழைக்கப்பட்ட ஆள் நான். சரி சரி சரி. அவங்க வந்து பேட்டி எடுத்தாங்க. ஃபோனில் தான் செல்லில் தான் பேசினாங்க. என்ன திறமை இருக்குது பேசி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சென்னைக்கு என்னை அழைச்சி, அதாவது பேச்சாளர்கள்னு இன்றைக்கி சொல்கிறாங்க நாமெல்லாம் போயிடணும், அங்கே போனால் நம்ம நடிச்சிட்டு வர்றப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் எனக்குன்னு மெட்ராஸில் தாஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு என்னை நல்லா கவனித்து காரில் அழைச்சிட்டு போயிட்டு என்னை பேச வச்சாங்க. நல்ல சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலையும் கலந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் அப்படி இருக்கிறப்ப நான் வந்து இப்படி வங்கியில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் திருப்பூரில். அங்கே நான் ஃபஸ்ட்டு கிளரிக்கல் கேடரில் இருந்தப்போ அங்கே இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து இப்படி வாயிலேயே பேசிகிட்டு இருக்கிறியே, அதை வந்து ஒரு நூலாக புத்தகமாக வெளியிடலாமில்ல. ஏன்னா அது உண்மையில் என்னன்னா, இப்போ ஒரு மரம் வச்சா அந்த மரம் என்ன ஆகுன்னா, அது வாழ வரைக்கும் 100 வருஷம் 200 வருஷம் மக்களுக்கு வந்து நிழல் தரும், அதை காப்பாற்றவங்களுக்கு காப்பாற்றும். அதே மாதிரி இந்த நிழல் போல் அது இருக்கிறத விட ஒரு நூல் படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நூல் மரத்தை விட பல்லாயிரம் ஆண்டுகள் வந்து நமக்கு மக்களுக்கு நினைவில் இருக்கும், அவங்கள வாழ வைக்கும், சிந்தனை கருத்துக்கள் கொடுக்கும். இப்போ நீங்கள் திருக்குறள் எடுத்துங்க, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தொல்காப்பியம் எடுத்துங்க, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த நூல்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது காரணம் என்ன? ஒரு நூல் என்பது தான் தொடர்ந்து மக்கள் வாசிக்க அதனுடைய பயன். இப்போ இறைவனை வந்து கும்பிடுறோம், இங்கே கூட திருமுருகநாத சுவாமி கோயில் இருக்குது, அங்கே கூட காலபைரவர் இருக்கிறாரு, இப்போ எல்லாம் வணங்குறான்னு வச்சுங்க. இப்போ சபரிமலைக்கு போகிறது, சபரிமலை ஏன் தெரியுங்களா பிரசித்தி பெற்றது? அந்த சபரிமலைக்கு வந்து ஐயப்பாங்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஒரு சொல் மந்திரம் சொல்கிறீங்க இல்லையா, அதை 100 தடவை உச்சரிச்சிங்களா அந்த சொல்லுக்கு மந்திரமாகி அது சக்தி ஆயிரும். அதனால தான் எல்லாரும் அந்த தமிழ்நாடு இந்தியா முழுக்க சொல்ல அது மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது. அதுக்கப்புறம் ஓம் சக்தி சொன்னார், அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது. இப்படி ஒரு சொல்ல நம்ம சொல்ல வளர்ச்சி பெறுது இல்லைங்களா? அதுபோல தான் நாம் வந்து மக்களுக்காக ஒன்று கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நூல் தான் சிறந்ததாக இருக்கும். அதே சமயத்தில் நான் வந்து நீங்கள் ஒரு நல்ல நடிகனாகவே இருக்கீங்க, எப்படி ஒரு நல்ல கவிஞராக மாறினீங்க? அதாவது நடிகனுக்கு வந்து தேவை அடுத்தவங்க எழுதக்கூடிய வசனத்தை கொஞ்சம் சரிபார்க்கக்கூடிய திறமை இருக்கணும் நடிகனுக்கு. ஆமாம், நடிகனுக்கு. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட நீங்கள் எதை கொண்டு போய் நீட்டினாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய ஒரு கருணை உள்ள என்னன்னா, மக்களுக்காக இது நல்ல கருத்தை சொல்லுதா, தத்துவத்தை சொல்லுதா, உண்மையை சொல்லுதா, சத்தியத்தை சொல்லுதா, நேர்மையை சொல்லுதா, தர்மத்தை சொல்லுதா அப்படிங்கிறத பார்ப்பார்.
எல்லாம் நினச்சிட்டாங்க அவர் என்னமோ சொல்கிறாரு, கருத்தை சொல்கிறாருன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு அது சரியான பாதையாக இருக்குதா, அந்த பாட்டு எடுத்துக்குவார், அந்த கருத்தை எடுத்துக்குவார், அதை தான் சொல்லுவார். இன்றைக்கி ஏன்னா ஒவ்வொரு மீம்ஸ்லையும் பார்த்தீங்களா, அவர் சொன்ன கருத்து தான் இன்றைக்கி எல்லாம் உலகம் முழுக்க போயிட்டுருக்குது. தமிழ்நாடுன்னு கூட சொல்கிறேன், உலகம் முழுக்க. ஏன்னா உலகம் முழுக்க பறந்துருக்காங்களே இந்த தமிழர்கள், எல்லா பக்கம் போகுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுனால நானும் வந்து சரி ஒரு நல்ல கருத்தை வந்து படைச்சா நல்லா இருக்குமேங்கிறதுனால நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு நடிக்க வாய்ப்பு சரியா அமையாதனால நீங்க எழுத வந்துட்டீங்களா அப்போ? அதற்காக நான் உடனே வரல. அதற்காக நானே நாடகங்கள் எழுதினேன். 30 நாடகங்கள் எழுதியிருக்கேன். சரி சரி. 30 நாடகங்கள்ல நான் வந்து 7 நாடகத்தில் கதாநாயகனா நடிச்சிருக்கிறேன். அப்ப நவரசம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் போலயே. எல்லாம் சொல்றீங்க, என்னில் இருக்கிறத நான் வெளிப்படுத்துறேன். சரி சரி. ஆச்சா, தியாகத்தின் நிழல்னு ஒரு நான் வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப முதல்ல எழுதுறேன் தியாகத்தின் நிழல். அதாவது 2 நண்பர்கள் வந்து சிறு வயதில் வந்து நண்பர்கள் இருந்தவங்க பகைவர், அதோட மோட்டி இதுதான் இப்போ நிறைய கதைகள் எல்லாம் வருது. அதுலேயே அவங்க வந்து பிரிஞ்சு போய் ஒன்று சேர்ற மாதிரி எழுதினேன். அப்புறம் காதலை வச்சு அதாவது உங்க எழுத்துக்களை வந்து உங்க எழுத்து கவித்துவத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். சரி. இப்போ வந்து உங்களை ஒரு நடிகரா நான் பார்க்க விரும்புறேன். அதாவது என்னன்னா உங்க நடிப்பு திறமையை மட்டும் நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து திரைப்பட இயக்குநர்களுக்கான குறும்பட இயக்குனர், ஆவணப்பட இயக்குநர்களுக்கு எங்கள் நண்பர் ஒருத்தர் எழுத்தாளர் சுப்பிரபாதிமணியன் வந்து ஒரு விருது வழங்கினார். அந்த இதில் வந்து நிகழ்ச்சி நான் தொகுத்து வழங்கினேன். அந்த தொகுப்பு நிகழ்ச்சிக்கு வந்து டிவியில் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு நண்பர்களுக்கு நான் நடித்த காட்சிகள், பாடல் காட்சிகள் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் அனுப்பினேன். எல்லாரும் அவங்க என்னை கேட்குறாங்க, அவங்க யார், மதுபான கடை, குரங்கு பெடல், இந்த மாதிரி படம் எடுத்தவங்க தான் உங்களை எப்படி தமிழ் திரையுலகம் கைவிட்டுது, உங்களை எப்படி தெரியாமல் போச்சுன்னு தான் அவங்களும் கேட்குறாங்க. கொஞ்சம் நடிச்சு காமிச்சா கொஞ்சம் நாங்களும் எப்படி சொல்கிறது, அந்த ஆதங்கத்தை நாங்களும் பட்டுக்குவோம்ல. கண்டிப்பாக. அது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காதலி வந்து என்னை விட்டு போயிடுறா. அது வந்து எனக்கு ஒரு அதாவது அனார்கிளி, அந்த சலீம் அனார்கிளி மாதிரி தான் அந்த காட்சியில் என்னை விட்டு போன 2 வசனம் தான். அந்த வசனத்தில் சொல்கிறாப்புல அந்த பெண் வந்து பரிமளா. அந்த பரிமளாங்கிறத நான் அவள் விட்டு போட்டு போனேன்னு நான் வந்து அந்த நாடகத்தில் பேசுகிறேன். அன்பே பரிமளா, பரிமளா, அன்பென்று விதை விதைத்தாய், ஆசை என்னும் பயிர் விட்டாய், இன்பம் என்று வரும்போது என்னை விட்டு போயிட்டாயே பரிமளா. காதல் என்று வளர்த்தாய், கற்பனையை செய்தாய், இன்று கண்டவர் பார்த்து என்னை கேலி செய்யும்போது என்னை பைத்தியமாக்கி விட்டாயே பரிமளா, பரிமளா. அடிச்சிட்டீங்க. ஏன் நடிப்புதான். நடிப்புதான் ரியலா இருக்குன்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு காதல் எந்த அளவுக்குங்க வரும்? காதல் ரொமான்ஸ் பண்ணி காமிங்களேன். உங்க ரொமான்ஸ் காதல்ல கண்ணுல கண்ணீரே வந்து. ஆமா, அந்த 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 நாடகத்துல அந்த பெண்ணோட நடிச்ச காட்சி எனக்கு உண்மையிலேயே இன்னும் மனசை விட்டு போகல. அது மட்டும் இல்ல, அது காதல்ல வந்து நான் காதலி வர்ணிப்பேன். எப்படி வர்ணிப்பேன் தெரியுங்களா? வானத்திலே உலா வரும் வண்ண நிலா, இனிய கானம் பாடும் வானம் பாடி, பேச்சிலே குரல் தென்றல், பேரின்பம் படைக்கும் பேரமுது, என் மூச்சிலே கலந்த உயிரே முல்லை மலரே, மலர் செண்டு உனை கண்டு முகர்ந்து உண்டு கழித்திட வந்துட்ட வண்டு நான், என்னை நின்றிடச் சொல்வது முறையோ, இது தகுமோ? ஆஹா, கம்பனின் கவிதையில் காணாத பேச்சு, காவிய ஏற்றினில் வராத வாய்வீச்சு, உனது பேச்சு எனக்கு எப்படி வரும் பதில் பேச்சு? மூச்சடைக்கு முத்தெடுக்க முனைந்திருப்பும் கூட முன்னின்று உன் மோகன புன்னகை கண்டதும் கடல் காணச் செல்லாது உன்னையே தொழுது நிற்பான். காரணம் தெரியாமலா? செங்கனி 2 இதழ் மீது ஆடவிட்டு அதை பருகி நெஞ்சிலே ஆவலை தூண்டிவிட்டு ஏதும் அறியாத போல் ஏழ்வி பேசுகிறாயே என்னருமை காதலியே. ஆஹாஹா, கரும்பு தின்ன கூலி கேட்பாருண்டோ, உலகில் உண்டோ, உங்கள் காதலும் அப்படித்தான், விடுங்கள் என்னை. ஐயா, இப்போ உங்க நடிப்பெல்லாம் எல்லாமே பழைய படங்களாவே இருக்கு. ஆமா, இருந்தாலும் எப்படி சொல்றது, ஒரு புது முயற்சிகள், ஏதாவது புது படங்கள் அந்த மாதிரி உங்களை யாருமே இப்போ நடிகர்கள் ஈர்க்கலையா? எடுத்தாங்களே. யாராவது எந்த நடிகர் பேர் சொல்லுங்க. ரஞ்சிதமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே, அந்த பாட்டுக்கு நான் பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்கேன் சேலம் காலேஜில்.
ரசிகர் கூட்டம் கிட்டத்தட்ட கல்லூரியில் படித்த ஒரு 600-700 பேர் வந்து கை கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஓ சரி 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 சரி. ரஞ்சிதம் பாட்டுக்கு. ஆமாம், ரஞ்சிதம் பாட்டு. அப்புறம் பொதுவாக நான் வந்து எம்ஜிஆர் பாடல்களுக்கு அதிகம் பாடுவேன். இருந்தாலும் ஐயா, இப்போ நீங்க இப்போ பழைய படங்களை பத்தி பேசுறீங்க. இப்போ உள்ள சினிமா ரொம்ப மாறி போயிருக்கு. ஆமாம்மா. இல்லை அதில் வந்து அந்த காலத்துல வந்து தொடாம நடிச்சாங்க. ஆமாம், முத்தம் கொடுக்காம நடிச்சாங்க. ஆமாம். இப்போ இப்போ உள்ள படத்தெல்லாம் பாக்குறோம். இப்போ உள்ள படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. அதே தான். இப்போ அந்த காலத்தில் வந்து ரம்பா ஜெயரம்பா ஊர்வசி மேனகையை கண்டேனே தத்துவம் தரிகிணத்தம் தாம் தீம் தாம் தாம் தகட தகட தக தகட தகட தகதாம் ராஜாதி ராஜ ராஜமாத்தாண்ட ராஜகுலத்தில் விஜய ரகுநாத சேதுபதி வந்துள்ளேன் ஐயா. அப்படி அதில் பேசினாங்க. அப்புறம் இப்போ வந்து நான் அதே தான் அவர் அந்த காலத்தில் பாடுறது. இன்னைக்கு ரஞ்சிதமே 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 ரஞ்சிதே மனதை கொஞ்சம் கொஞ்சமே ரஞ்சிதமே 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 டன் 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 எல்லாம் பயங்கரம் பண்ணுவாங்க. ஏன் நீங்க இப்பயுமே அப்படியே தான் இருக்கீங்க? இப்போ எல்லாமே எப்படி சொல்றது? ஒரு கலைஞனுக்கு வயது கிடையாது. அது வந்து அவனுடைய எண்ணங்கள் தான். எண்ணத்தினுடைய முயற்சி, எழுச்சி, அதனுடைய மகிழ்ச்சி, அதை மக்களுக்கு எடுத்து காட்டணுங்கிற அது ஆர்வம். அதுதான் வந்து ஒரு அந்த இளமையோடு அப்படியே இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நான் எதுக்கு எடுத்தாலும் ஏன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொல்கிறேன்னா, அவர் வந்து தன்னை விட 40 வயது இளைய பெண்கள் கூட நடிச்சிருக்காரு. ஆனால் அவரை தான் இளைஞனாக நினைச்சாலும் அந்த நடிகைகளை கூட நினைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய அந்த மனப்பக்குவம். நாம் இப்படி தான், நாம் யார் எது சொல்கிற, நாம் வந்து நல்ல நடிகன், நல்ல மக்களுக்கு சேவை செய்கிறோம், நாம் இளமையாக இருக்கிறோன்னு நம்புகிறாரு. அதே போல தான் நான் எப்பயுமே அவரை பின்தொடர்ந்து தான் நான் வந்து அதே மாதிரி இளமையில் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். இன்றைக்கி அவர் மாதிரி தான். இன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு நான் வந்து சீரியலில் கூட சொல்லுவேன், ஸ்ட்ரைட்டிங் அப்படி சண்டையெல்லாம் ஆடிப்பேன். ஃபைட்டு டான்ஸும் பண்ணுவேனே. போகணுன்னு இப்போ ருத்ரதாண்டவம் ஆடுறான்னு வச்சிங்களேன், அந்த ருத்ரதாண்டவம் வந்து எப்படி பாருங்க, இவ்வளோ இதை இருந்துட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கய்யா? இல்லை, இப்போ ஆனால் இந்த தமிழ் இலக்கிய கூட்டங்களுக்கு கல்லூரி பள்ளிக்கூடங்களில் வந்து திருக்குறள் வகுப்பு, அப்புறம் திருப்பூர் மக்கள் மாமன்றத்து துணை செயலாளராக இருக்கிறேன். அதில் வந்து இந்த கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் பூரா நடக்குது இல்லையா, அது ஆர்கனைசேஷன் பண்ணி எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். புதிய கலைஞர்கள் உருவாக்குறது, கவிஞர்கள் உருவாக்குறது, எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், நடிகர்கள் எல்லாத்தையும் உருவாக்குறது. இப்போ நடிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம். இப்போ நடிப்பு உங்கள்கிட்ட எவ்வளோ பேர் நடிப்பு கற்றுக்கிட்டு இருக்காங்க? இப்போ 40 பேர் இருக்கும். 40 பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க? ஆமாம்மா. சரி 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 சரி. இன்னைக்கு வந்து என்கிட்ட குருவுக்கு வணக்கம், ஆசிரியருக்கு வணக்கம்னு சொல்லி இன்றைய தினம் ஆசிரியர் தினத்தில் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க பூரா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சரி சரி சரி. இப்போ நான் வரும்போது பார்த்தேன், கையில் ஒரு பை இருந்தது. ஆமாம். சொன்ன உடனே எப்படி சொல்கிறது, கண்ணாடி பார்த்தீங்க, மேக்கப் போட்டிங்க, பவுடர் அடிச்சிங்க, இதை வச்சு என்னமோ பண்ணீங்க. ஆமாம். உங்கள் மேக்கப் செட்டை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க பார்க்கலாம். அவங்க என்னென்ன மேக்கப்? ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நான் எங்கே போனாலுமே அதாவது சில காட்சிகளை எல்லாம் மாற்றுவோம். அப்போ வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி அது சின்ன ஒரு மேக்கப் இதை பாருங்களேன். காமிங்க, கொஞ்சம் காமிங்க, உங்கள் நேயர்களுக்கு காமிங்க. இதுதாங்க கண்ணாடி சீப்பு. கண்ணாடி காமிங்க. கண்ணாடி சீப்பு. அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்தில் வந்து முத்து வெள்ளை சிகப்பை கலந்து அடிப்பாங்க. சரி சரி சரி. அது என்னன்னா முகத்துக்கு பவுடர். ஆனால் இன்னைக்கு என்னன்னா அது வந்து ஃபேர் அண்ட் லவ்லி. பார்த்து உடஞ்சிட போகுது. இல்லை ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா. இது எப்பவும் என் கைவசம் இருக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி. ஆமாம். இதுதான் உங்கள் அழகின் ரகசியமா? ஆமாம், இதுதான் அழகின் ரகசியம். அப்புறம் அதே மாதிரி பாண்ட்ஸ். ஆமாம், சினிமா நடிகைகள் எல்லாம் கொஞ்சம் பாண்ட்ஸ். இன்னுமே இந்த பாண்ட்ஸை உங்களுக்கு இப்போ நீங்கள் போடுறத பார்த்து எல்லாருமே போட போகிறாங்க இந்த பாண்ட்ஸ். கண்டிப்பாக அது முடிஞ்சதுனாக்கா இந்த வண்ணம் போட்ட முகத்துக்கு ஏதாவது தூசி தொட்டு தட்டி வருது. ஆமாம், அது இதுக்கு. அப்புறம் மீசைக்கு. ஆமாம், கண் புருவம்.
பூர்வம் கர்லு கர்ல அதெல்லாம் போட்டுக்கிறக்கு. அப்புறம் கைவசம் அதுக்கு நான் ஒரு மை வச்சுருப்பேன். கண்ணுக்குங்களா இல்ல மீசைக்குங்களா? இல்லை மீசை வந்து ஒரு தடவை மீசை இப்படி வைப்பாங்க நடிக்கிறப்ப, அப்புறம் ஒரு தடவை இப்படி திருகா மீசை வைப்பாங்க. நாடகத்துக்கு ஏத்த ஆமாம், மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காட்சி அப்பயும் போயிடுவேன். மை. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த கலை பாடங்கள் நடத்துவோம். அப்போ உடனடியாக எந்த ஸ்கூல்ல கலைப்பாடம் நடத்துறீங்க ஐயா? எந்த ஸ்கூல் அது? அம்மாபாளையம், அவனாசிபாளையம், தென்னம்பாளையம், சரி. கல்லூரி சாலையில் எல்லாம் அரசு ஸ்கூல் ஐயா? அரசு ஸ்கூல் பாதி, பிறகு தனியார் பள்ளிகள் பாதி. எல்லா பள்ளிகளையுமே நான் மாறு வேஷம் இல்லை, தானே ஒரு வேஷம் போட்டு நடிக்கக்கூடியது. ராஜாவா கலைகள் எல்லாம் இப்படி வந்தது, நடனம் இப்படி அவங்களுக்கு வந்து நிகழ்கலைன்னு பேர். அதுக்கு நிகழ்கலை பாடம் நான் 9ஆம் 11ஆம் வகுப்பு வரை இருக்குது. அதுக்கு போனால் இந்த மாதிரி எப்படி வந்து பழங்காலத்தில் வந்து இந்த மாதிரி கோலாட்டம் வந்தது, பறையாட்டம் வந்தது, தப்பாட்டம் வந்தது, இப்போ பெண்கள் எல்லாம் ஆடுறாங்களே அந்த கும்மி ஆட்டம் எப்படி வந்தது அப்படிங்கிறத அதனுடைய நடிப்பு ஸ்டெப்பு. இப்போ வந்து ஒரு உரிமை மேலே ஆடுறேன்னு வச்சுங்க, அதை வந்து நான் சொல்லி தருவேன். எப்படின்னா டண்டு டட்டா டன் டண்டா டட்டா டன் டண்டு டண்ட டண்டு டண்டு டண்டா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பசங்களுக்கெல்லாம் அதுக்கு காலுப்படி இந்த முதல்ல வலது காலை எடுத்து வைக்கணும், கையை மேலே கொண்டு போகணும், இப்படின்னு அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுப்போம் பள்ளிக்கூடங்களில். சரிங்க. அப்புறம் அந்த உள்ள வேறு என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, பாசி. இது வந்து இப்போ ராஜா வேஷம் போடுறேன், ஒரு ஜமீன்தார் வேஷம் போடுறதுன்னா இதை போட்டால் உடனே ஜமீன்தார் ஆயிரும். ஒரு பாசியை போடுறதுனால ஜமீன்தார் ஆயிரும். பாருங்க தெரியுதா? ஒன்று ஜமீன்மா தான் இருக்கு, ஜமீன்தார். அப்புறம் ஒன்று சிங்கிள் வேஷம் வந்தால் ஒரு செயின், அப்புறம் இன்னொரு சிங்கிள் வேஷம் வந்து அதுக்கு ஒரு செயின். அதை போட்டுட்டாவே அந்த அந்த வேஷங்களுக்கு பொருத்தமா இருக்கும். சரி 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 சரி. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாச்சும் இது பண்ணுறதுன்னா நான் இந்த இதையும் கொண்டு போவேன். ஐயா அது என்னங்க ஐயா? இது வந்து ஒரு இது துடும்பு சம்பந்தமாக இந்த உடுக்கை அடிக்கிறாங்கல்ல, அந்த உடுக்கை அடிங்க வச்சுக்காமீங்க. இது ஒன்றும் சவுண்ட் வரல. சத்தம் ஒழுங்கா வரலையே. இல்லை அது காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே போனாலும் உடைகளும் கொண்டு போயிடுவேன். உடைகள் ஆமாம். இப்போ இது வந்து இந்த உடைன்னு வச்சிங்களேன், இது வந்து அதாவது வெள்ளை இதாக நடக்கிறதுனா வேஷம் அது போட்டுக்குவேன். அப்புறம் அது போட்டாக்கா அடுத்தது வந்து அந்த ஒரு பணக்காரராக இருந்தாக்கா அதுக்கு வந்து பட்டு வேட்டி மாதிரி அது போட்டுக்குவேன். அது இல்லையா அப்புறம் வந்து ஒரு அங்க வஸ்திரம் போடுற மாதிரி காட்சிகள் வந்துன்னா இது இந்த மேலே போட்டு அது போட்டுக்குவோம். அப்புறம் அது இல்லாமல் வேற சாதாரண கிராமத்துக்காரரு அப்படின்னா அவர் துண்டு போட்டுக்குவான். தலையில் கட்ட வேண்டிய சூழ்நிலை தலையில் கட்டிக்குவோம். அது நல்லா அருமையாக கட்டுவேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு பட்டு சட்டை இதெல்லாம் இருக்கும். பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, திறந்து பார்த்தா அதுக்குள்ள அத்தனை விஷயங்கள் இருக்கும். அதாவது என்னன்னா வந்து எப்படி சொல்றது, வாய்ப்புக்காக நம்ம வந்து நம்ம காத்திருக்க கூடாது. வாய்ப்பு எப்ப கிடைக்குதோ அப்ப பயன்படுத்திக்கணும். அப்பயே உடனே எல்லாத்தையும் மாட்டி நடிக்க ஆரம்பிச்சிடணும். ஆமா. இப்ப இன்னைக்கே எனக்கு என்னன்னா, அப்ப நாரத டிவிக்காரரு கூப்பிட்டீங்க. எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், வாய்ப்பு. இந்த வீடியோவை யாரு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நீங்க பேசுற வீடியோ, நடிச்ச வீடியோ, பாடின வீடியோ, இந்த வீடியோலாம் யாரு பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் பொதுவாக சொல்கிறது வந்து ஒரு கலைஞனை வந்து முதல்ல வந்து அதை ரசிக்கக்கூடிய எம்ஜிஆர் சொல்லுவார் அந்த மாதிரி சாதாரண மக்கள் பார்க்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் கற்றவர்கள் நல்லா தெரிஞ்சவங்கன்னு வித்தை கற்றவங்கிறாங்கள்ல அவங்க பார்க்கணும். அதன் பிறகு கலை உலகத்தில் தான் ஜாம்பவான்கள் இருக்காங்க, இந்த கிராமங்கள் நகர்ப்புறங்கள் எல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம், அங்கேயும் கலைத்திறமை படைத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கலை உலகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுங்கிறது என்னுடைய விருப்பம்.
கலையோட ஆமாம், கலை உலகத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்கணும். அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கலைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் மேலே இருந்த வாரியே வானத்தில் நிலா இருக்கிறதே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிலத்தில் இருக்கிற விதை பார்க்கறது இல்லை. நாங்கள்லாம் விதைகள். நாங்கள் வந்து நீங்கள் வந்து எந்த செஞ்சாலும் செய்யாட்டி முளைச்சி நாங்கள் அரும்பு விட்டு வெளிவந்து மக்களுக்காக இதை பண்ணுறோம். நீங்கள் வானத்தில் இருக்கிற நிலாவை பார்த்து கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க தான் தான் ஒரு இதுன்னு சொல்லி. நீங்கள் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அறிஞ்சுக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும் எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு. இப்போ இது போன்ற நிகழ்வுகள் வந்து மக்கள்கிட்ட வெளியே வருது, அதை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்புகள் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நல்ல மனசு படைத்த கலைஞர்கள், பட தயாரிப்பாளர்கள், யூடியூப் சேனலர்கள், மற்ற யார் யார் இந்த சம்பந்தமாக இந்த துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நாரதா டிவியும் நாரதா டிவி ரசிகர்களும் கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு அந்த மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது.